லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு வீடியோ பாருங்க. நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 5 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. 5 மாடுகள்ல ஜெர்சி மாடுகளும் இருக்கு, ஜெர்சி கிராஸ் மாடுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாங்க இந்த 5 மாடுகளோட விற்பனை பதிவை பத்தி பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே விற்பனைக்கு எங்கிருந்து வந்திருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்துல முத்தம்பட்டியில இருந்து சின்னத்தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. 5 மாடுகளும் நல்ல கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளாகவும் நல்ல பிரீடு குவாலிட்டியில இருக்கு, நல்ல கிராஸ் பிரீட்லயும் வந்து இருக்கு. பொதுவா நீங்க ஜெர்சிலயோ ஜெர்சி கிராஸ் பிரீட்லயோ மாடு வந்து எடுத்தீங்க அப்படின்னா பால்ல வந்து ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் அதிகமாவே இருக்கும், நல்ல ரேட் வந்து எடுத்து கொடுக்கும். வாங்க இந்த 5 மாடுகளோட விற்பனை பதிவை பத்தி பார்த்திடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா, 2ஆம் ஈத்து ஜெர்சி கிராஸ் மாடு, 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் தாராளமா டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 2ஆம் ஈத்து மாடு தான், சுழித்தவர் எதுவும் கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்ல பாலிஷ்ல நல்ல உடம்பு வளத்துல இருக்கக்கூடிய மாடு, நல்ல மடி வளமும் இருக்கு, காம்பு வளமும் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு நாளைக்கு 17 to 18 லிட்டர் கறவைத்திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாடு வந்து நல்ல கலர் பேட்ச்லயும் விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு இந்த மாதிரி கலர்ல இருக்கக்கூடிய மாடுகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான மாடுகளா இருக்கும். உங்களுக்கு இந்த மாடு வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு ஃபுல் டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் சொல்றது வந்து பார்த்தோம்னா இங்க மினிமல் டீடைல்ஸா தான் இருக்கும். நீங்க வந்து விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணி பேசும்போது உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸும் சொல்லி மாடு வந்து கொடுப்பாங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 9 மாத சினையா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. சுழித்தவர் கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து கிடையாது. தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் டெலிவரியும் அவைலபிள் அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க 2ஆவதா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்திடலாம். நம்ம இப்ப 2ஆவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா, ஒரு ஜெர்சி பிரீட் மாடு, 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாளைக்கு மேல டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க சொல்றாங்க. மாடு நல்ல நெஞ்சு கணத்திலையும் பின் கணத்திலையும் விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல பாலிஷ்ல இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நீட்டு போக்கான உடல் அமைப்புல இருக்கக்கூடிய மாடு. 2 பல் போட்டிருக்கிறதுனால மாட்டை வந்து இன்னொரு 10 கண்ணுக்கு கூட வச்சு பயன்படுத்திக்கலாம். இல்ல 2 கண்ணு கறந்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் இன்னைக்கு வாங்குற வேலையில இருந்து ஒரு 10,000 15,000 சேர்த்தே வந்து விற்க முடியுங்க. தலையீத்து மாடா இருந்தாலும் மடிக்கூச்சம் வந்து கிடையாது, ரொம்பவும் சாதுவா இருக்கக்கூடிய மாடு, நல்ல உடலமைப்புங்க. இந்த உடலமைப்புக்கு ஏற்ற மாதிரி கறவைத்திறன் தாராளமா வந்து எடுத்து கொடுக்கும். தலையீத்துக்கே வந்து ஒரு அதிகமான கறவைத்திறன் எடுத்து கொடுக்கக்கூடிய மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழித்தவர் எதுவும் கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இன்னொரு 10 வருஷத்துக்கு முதலாகக்கூடிய ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஜெர்சி மாட்டை நீங்க வந்து வாங்கிட்டு போகலாம் உங்க வீட்டுக்கும். மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்துல முத்தம்பட்டியில இருந்து சின்னத்தம்பி என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க 3ஆவதா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாட்டோட விற்பனை பதிவை பத்தியும் பார்த்திடலாம். நம்ம இப்ப 3ஆவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பத்தி சொல்லணும்னா, 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடுங்க, 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல பெரிய சைஸ்ல நல்ல உடல் வளத்துல மடி வளத்துல இருக்கக்கூடிய மாடு. மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட்ல பால் வந்து எடுத்து கொடுக்கும். ஏன்னா மாடே வந்து பார்த்தோம்னா நல்ல ஃபேட் கண்டென்ட்டோட தான் இருக்கு. நல்ல பெரிய சைஸ் மாடு. ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. சுழித்தவர் எதுவும் கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. மாட்டோட மடி வளத்தை பாருங்க, ஒரு காம்புக்கும் இன்னொரு காம்புக்கும் எவ்வளவு கேப் இருக்கு, எவ்வளவு மடி லூஸ்ல மாடு வந்து மடி எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். தாராளமா ஒரு 18 to 20 லிட்டர் வரைக்கும் கறவைத்திறன் இந்த ஜெர்சி மாடு வந்து எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. ஜெர்சி கிராஸ் பிரீட் மாடு தான், மாடு இருந்தாலும் நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடு. 6 பல் தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் சொல்றாங்க. 2ஆம் ஈத்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்ல காம்பு இடையில கண்டிப்பா இந்த மாடு நல்ல பெரிய சைஸ் மடியா எடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. நல்ல உடல் பாலிஷ்லயும் இருக்கு, நல்ல இளமையான வயசுலயும் வந்து இருக்கு. 6 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு இளம் மாடு அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 2ஆம் ஈத்துக்கு ஒரு 17 to 18 லிட்டர் கறவைத்திறன்லாம் தாராளமா எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்றாங்க. உங்களுக்கு இந்த மாடு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியான மாடுகளா தான் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாடுகளை நீங்க தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்திடலாம்.
நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா ஒரு ரெட் அண்ட் ஒயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு 3ஆம் ஈத்து மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. மாடு வந்து பார்த்தோம்னா 3ஆம் ஈத்து மாடு, சுழித்தவர் எதுவும் கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடும் வந்து பார்த்தோம்னா விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்தில் முத்தம்பட்டியிலேருந்து சின்னத்தம்பி என்பவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மாட்டோட மடிவளம் காம்பு வளம்லாம் பாருங்கள், நல்ல மடி லூஸில் மடி எடுக்கக்கூடிய மாடு, நல்ல காம்பு வளமும் இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல நீட்டு போக்கான காம்பு இருக்கு மாட்டுக்கு. மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல உடசலான மாடுங்க. 20 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. ஈத்து மாட்டில் நான் வந்து மாடு எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இன்னொரு 5-6 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சுக்க முடியும். நல்ல முகலட்சணத்துலையும் கொம்பு குறிலையும் நல்ல கலர் பேட்ச்லையும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு. ஈத்து மாடு வேணுன்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும், பாலில் வந்து ஃபேட் எஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்கும், ஒரு ஹெச்எஃப்பும் ஜெர்சியும் கலந்த ஒரு கிராஸ் பிரீட் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஈத்து மாட்டில் மாடு வேணும், ஒரு 3ஆம் ஈத்து மாடு வேணும், எனக்கு அதிக கறவை திறனில் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்ல கலரில் இருக்கக்கூடிய மாடு, மடிவளம் இருக்குது, காம்பவளம் இருக்குது. இன்னொரு 5-6 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சுக்க முடியும். இந்த மாடு உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. மாடு வந்து ஆல் ஓவர் தான் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்கிறாங்க. வாங்க 5வது மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் பிரீட் மாடு அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது, கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலம் டைம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. மாட்டோட மடிவளம் காம்புவளம் பாருங்கள், நல்ல நீட்டு போக்கான மாடு, அதுக்கேற்ற மாதிரி நல்ல மடிவளமும் இருக்குது, காம்புவளமும் இருக்குது. ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். கன்று போடுறதுக்கும் இன்னும் 1 வார காலம் தான் டைம் இருக்குது. இது வந்து 3ஆம் ஈத்து மாடு. கறவை திறன் ஒரு 20 to 22 லிட்டர் கறவை திறன் மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு ஹெச்எஃப் மாட்டுக்கிட்ட இருந்து நீங்க ஒரு 20 லிட்டர் கறக்கிறதும், ஜெர்சி மாட்டுக்கிட்ட இருந்து 20 லிட்டர் கறக்கிறதும் உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு மேல வந்து பார்த்தோம்னா லாபம் வந்து அதிகமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஜெர்சி மாட்டை வந்து பார்த்தோம்னா நீங்களும் வேணும் அப்படின்னா தாராளமா இந்த மாட்டை வந்து வாங்கி பயன்படுத்திக்கங்க. நல்ல குவாலிட்டியான மாடுகளாக தான் இருக்கு எல்லா மாடுகளுமே. இந்த 5 மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடிக்கு பக்கத்தில் முத்தம்பட்டியிலேருந்து வந்திருக்கு. டெலிவரி அவைலபிள், வேணும்னா கால் பண்ணி பேசி வாங்கிக்க.